வேற்று நாட்டு அரசர்களையும் அரசகுமாரர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஆஹா, என்ன அழகு! ஏற்பாடுகள் வண்ணமயமாக உள்ளனவே. பாலைவனத்தில் இருக்கும் நீருக்கு கூட என்ன பேர் என்று தெரியாத கர்ணா. தாங்கள் பாஞ்சால தேசத்தையும் விரோதியாக பார்க்கிறீர்கள் சகுனியாரே. விரோதியை எனக்கு கிடையாது. என்னை பொறுத்தவரை நட்புருவாக்கும் வரை விரோதியாக பார்ப்பவரே சிறந்தவர் மருமகனே. நட்பிருந்திருந்தால் அந்த திரௌபதியை உமக்கல்லவா விவாகம் செய்திருக்க வேண்டும். இன்றளவும் அந்த துருபதன் நம் எதிரிதான். திருபத மகாராஜா, வாழ்க வாழ்க, உன் புகழ் வாங்குக. நலமோடு வாழ்க. தேவர்கள் அழகான ஒரு பெண்ணை தந்திருக்கிறார்கள். வான் வரை எழுந்த அக்னியில் உருவான வழிவள். இவளை அடையும் பாக்கியம் அனைத்தும் அறிந்தவனால் மட்டுமே முடியும். இங்கே நடக்கும் சுயவரத்தை விளக்கி கூறுக மகனே. வருகையுள்ள அரசர்களே, இங்கு அற்புதமான வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை சாதாரண வீரனால் எடுத்து நான் ஏற்ற முடியாது. இது திவ்ய தனுஷ். வீரத்தை நினைத்து ஏற்பவரை ஜெயிக்க முடியும். குரோதம், ஆசை இவற்றில் ஈடுபட்டவர் தான் ஜெயிக்க முடியும். அதோ அந்த வானில் இருக்கும் இணைந்த நீர் பிரதிபலிப்பை கொண்டு வீழ்த்த வேண்டும். உன்னால் ஜெயிக்க இயலுமா மருமகனே? முடியாது மாமா. அது மட்டுமல்ல, நான் தனுர் வித்தையை கற்கவில்லை. நீ வெற்றி பெற்றால் பாதி பாஞ்சால தேசத்தை எடுத்து விடலாம். மீதி நம் நண்பன் அஸ்வத்தாமனிடம் உள்ளது. இப்போட்டியில் யாரும் வெல்ல முடியாது மாமா. இது சுயவரமே இல்லை. என்னால் வெல்ல முடியும். இது சுயவரத்திற்கான போட்டி இல்லாமல் இருந்திருந்தால் நான் பங்கெடுத்திருப்பேன். கர்ணா, நீ இப்பொழுது நினைத்தாலும் இப்போட்டியில் கலந்து கொண்டு வெல்ல முடியும். என்னால் முடியாது. பெரும் ராஜ்யத்திற்கு மருமகனாகும் அருகதை எனது ஆருயிர் நண்பன் துரியோதனிடம் மட்டுமே உள்ளது. கர்ணா, நீதான் துரியோதனுக்காக இப்போட்டியில் கலந்து கொண்டு வென்று திரௌபதியை துரியோதனுக்கு மாலை சூட்ட வைக்க வேண்டும். அது தர்மமாகுமா? அடுத்தவரின் மனைவியை வெல்வதற்கு அது தகுந்ததாகாது. விதியை மாற்றும் சதியை தீட்டுவதில் எந்த சகுனியையும் வெல்லுபவன். வாசுதேவ கிருஷ்ணரே, தங்களை தரிசிக்க என் மனம் நிச்சய கொண்டுள்ளது. பாக்கியம் பெற்றேன். வணக்கம் மாமா அவர்களே. நான் எப்படி மாமா ஆவேன் கிருஷ்ணா? சகோதரன் துரியோதனுக்கு மாமா, அதனால் தான் சொன்னேன். தங்கள் கூற்றில் மாற்றமில்லை. ஆனால் மாமா என்று உறவு கொள்ள என் மனம் நடுங்குகிறது. ஒவ்வொருவராக போட்டியில் பங்கெடுக்கின்றனர். கர்ணன் துரியோதனனுக்கு பதிலாக செல்கிறான். என்னை மன்னியுங்கள் அங்க தேசரசரே, தமக்கு இதற்கு அனுமதி வழங்கப்பட இயலாது. என் சகோதரியை விவாகம் செய்ய அவரவர்கள் வீரத்தை வெளிப்படுத்த வேண்டும். தமது கூற்று தவறாகும் யுவராஜனே. ஒருவரின் வீரம் வில்வித்தையில் அடங்குவதில்லை. யுவராஜன் துரியோதனன் மாவீரன் ஆவார். அவரை கதாயுதத்தில் யாராலும் வெல்ல முடியாது. ஆனால் என் சகோதரியின் விவாகம் உலகில் சிறந்த வில்லாளுடன் நடக்கும். இது என்னுடைய முடிவு. தெரியும். எனது நண்பனுக்கு பதிலாக இப்போட்டியில் கலந்து கொள்ள எனக்கு உரிமை உள்ளது. திருபத அரசே, தாங்கள் இங்கிருக்கும் இளவரசர்களை அவமானப்படுத்தி விட்டீர்கள். இளவரசே, முதல்வின் எதிர்காலம் பற்றி கவலைப்படுவது தந்தையின் கடன். அதை அவர் சரியாக செய்தினார். நீங்கள் சொல்வதை நான் ஏற்கிறேன். இப்போட்டியில் திரௌபதியை வென்று மனமுடிக்கட்டும் என் நண்பர் முழு மனதுடன். நிறுத்துங்கள். தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவரை என்னால் விவாகம் செய்ய முடியாது. தாழ்ச்சி குலமா? இப்போட்டி வீரத்தை நிலைநாட்டுவதற்கா அல்லது குலத்தை நிலைநாட்டுவதற்கா? ஆச்சரியம் கொண்டேன் மகாராஜா. தமது புதல்வி எனது பிறப்பினை இழிவுபடுத்துகிறார். இது நியாயமாகுமா? இந்நாடகத்தை நிறுத்தி விடுங்கள். இந்த வில்லை உடைத்து உன் புதல்வியை நான் மூளையில் அமர்த்தி விடுகிறேன். இது ஒன்றும் சாதாரண வில் கிடையாது தெரியாதனா? சிவதனுஷ். இதை அன்று ராமன் உடைத்தார். இதை நிலைநாட்ட வேறொருவன் இருக்கிறான். இந்த சுயவரம் நிறைவு பெறுவதற்கு அனுமதி தர வேண்டும் தெரியாதனா? இங்கிருக்கும் இளவரசர்களுக்கு இன்னொரு முறை அழைப்பி விடுகிறேன். பரந்தாமா, ஒரு சத்திரிய கன்னி விவாகம் ஒரு வேதியரோடு நடக்கக்கூடாதா? உனது மனம் விரும்பினால் தாராளமாக நடக்கட்டும். அந்தனரும் வேதியரும் கலந்து கொள்ளட்டும். வருகை தந்த அனைவருக்கும் அழைப்பு விடுங்கள். என் மகள் அரசகுமாரி ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும்.
அரசே, அந்தனர் கூட நாளை அரசாளலாம். என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். வா அந்தனரே. தனுசை எடுத்து எய்துவாய் அந்தனரே. நானேற்றி மீனின் கண்ணை கொய்கிறான். திரௌபதி அர்ஜுனனுக்கு மாலை சூட்டுகிறாள். இருவரும் துருபதனின் காலில் வீழ்ந்து வணங்குகின்றனர். பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியுடன் கானகம் வருகின்றனர். தாயே, நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று பாருங்கள். அர்ஜுனா, எதுவாக இருந்தாலும் ஐவரும் சமமாக பிரித்துக் கொள்ளுங்கள். என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள் தாயே? நீ வென்று வந்தது பெண் என்று தெரியாமல் கூறிவிட்டேன். நான் கூறிய வாக்கை ஏற்க வேண்டாம். அதை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். நீங்கள் அறியாமல் கூறினீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஆணையிடும் அதிகாரத்தில் இருப்பவர் அறியாமல் தவறு செய்யக்கூடாது மாதா. என்னை மன்னித்து விடு அர்ஜுனா, என்னை மன்னித்து விடு திரௌபதி. தவறு செய்தது நீங்கள், தண்டனை எனக்கா? நான் என்ன பாவம் செய்தேன்? திரௌபதி, நாங்கள் தவறு செய்து விட்டோம். இந்த சுயம்பரத்தை நிராகரிக்கும் அதிகாரம் உனக்கு உண்டு. நீ பாஞ்சாலமே செல்லலாம். அப்படி செய்தால் என்னை யார் திருமணம் செய்து கொள்வார்? அன்று அம்பைக்கு நடந்ததுதான் இன்று எனக்கும் நடக்க வேண்டுமா? நானும் தீயில் வேக வேண்டுமா? அஸ்தினாபுரத்து ராஜ பரம்பரையே அனைத்து இளவரசிகளையும் தீயை கிரையாக்க வேண்டும் என்று சபதம் எடுத்துள்ளீர்களா? எங்களை மன்னித்து விடு திரௌபதி. பாண்டவர்கள் ஐவரும் துரவரம் செல்கிறோம். திரௌபதி தன் நிலையை எண்ணி கண்ணீர் வடி. மகாராஜா, நாங்கள் வாரணாவதத்திலிருந்து தப்பித்து அஸ்தினாபுரத்திலிருந்து சிறிது காலம் வெளியேறினோம். மக்கள் அனைவரும் பாண்டவர்கள் இறந்தனர் என்று நினைத்தனர். தாங்களோ துரியோதனனுக்கு யுவராஜ பதவியை அழைத்தீர்கள். நான் இப்பொழுது திரும்ப வந்துள்ளேன். என் பதவியை எனக்கு திரும்ப அழைக்குமாறு வேண்டுகிறேன் அரசே. அண்ணா, யுவராஜ பதவியை தாமே ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பொருத்தியை ஐவரும் மணந்து அதர்மம் புரிந்தீர். அதர்மம் புரிந்தவர்களுக்கு தண்டனை அளவு வழங்க வேண்டும். இதில் அதர்மம் ஒன்றுமில்லை துரியோதனா. இதில் அதர்மம் இல்லையா? இதுதான் அஸ்தினாபுரத்தின் தர்மமோ? சீ சீ சீ. தர்மா, நீ எதையும் கூற வேண்டாம். அதர்மம் புரிந்ததால் பாண்டவர்களை இப்போதே நாடு கடத்துகிறேன். என்ன நாடு கடத்துவீர்களா? பிதாமகரே, நீங்கள் கூறுங்கள். மகாராஜா, இவர்களின் இந்த முடிவு வேதவியாசரின் ஆசீர்வாதம். பாண்டவர்களும் பாஞ்சாலியும் குற்றமற்றவர்கள். அவர்களின் திருமணத்தை நாம் ஏற்க வேண்டும். என்னால் ஏற்க முடியாது. அரசர் ஆணையைத்தான் அனைவரும் ஏற்க வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் போர் தொடுப்போம். பீஷ்மர் போரினை தடுத்து பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தின் சமபங்கினை வழங்கி தர்மனை அரசனாக்க வேண்டும் என்கிறார். தர்மனை அரசனாக்குகிறேன், ஆனால் நீங்கள் என்னையும் என் புதல்வர்களையும் விட்டு செல்லக்கூடாது என்று வாக்களிக்க வேண்டுகிறேன். அதே போல் பீஷ்மர் திருதராஷ்டிரன் அரசாளும் வரை அரசர் ஆணையை ஏற்று அஸ்தினாபுரத்தின் சேவகனாக இருப்பேன் என்று சபதம் இருக்கிறார். தர்மன் காண்டவ பிரஸ்தத்திற்கு அரசனாகுகிறான். பாண்டவர்கள் காண்டவ பிரஸ்தத்தை பெரும் ராஜ்யமாக மாற்றுகின்றனர். இதில் இந்திர வணங்குகின்றேன் பிதாமகரே. நான் ராஜசபை அமைக்க விரும்புகிறேன். விருப்பப்படி செய்தர்மா. மருமகனே, அந்த மாளிகையை கண்டாயா? அது எவ்வளவு அழகாக உள்ளது என்பதை பார். அது எப்படியாவது உத்தேசமாக்கிக் கொள்ள வேண்டும். ஆமாமா, ஏதாவது திட்டம் தீட்டி இதை பறிக்க வேண்டும். இந்த பாஞ்சாலியை பார்த்தாயா? ஐவரை மனம் செய்து எப்படி வாழ்கிறாள் பார். ஆமாமா, இந்த பாஞ்சாலி மிக கேவலமானவர். துரியோதனா, எனது நாட்டு அரசியை நீ இழிவுபடுத்தி விட்டாய். அதற்காக நீ தண்டிக்கப்படுவாய். இல்லை அரசே, அவன் தெரியாமல் பேசிவிட்டான். அவனை மன்னித்து விடுங்கள். இல்லை மாமா, அவள் மனம் எவ்வளவு வேதனை அடையும். திரௌபதியே அவர்களை தண்டிக்கட்டும். மன்னா, நானே தண்டனை வாங்குகிறேன். அவரின் அஸ்திரத்தை தியாகம் செய்ய சொல்லுங்கள்.
ஆம் துரியோதனா, திரௌபதி கூறியபடி உன் அஸ்திரத்தை தியாகம் செய். இதுவே எனது ஆணை. கடுங்கோபத்தில் துரியோதனன் தன் அஸ்திரத்தை தியாகம் செய்கிறான். திரௌபதியை பழிதீர்க்க சபதம் செய்கிறான். சகுனி, துரியோதனன் மற்றும் துச்சாதனனும் திட்டம் வகிக்கின்றார்கள், பாண்டவர்களையும் பாஞ்சாலியையும் பழிதீர்த்துக் கொள்ள. மாமா அவர்களே, போர் தொடுத்து பாண்டவர்களை அழிக்க வேண்டும். பாண்டவர்களை வாள் கொண்டு போரிட்டால் எளிதில் அழிக்க முடியாது மருமகனே. தந்திரத்தால் தான் சாதிக்க முடியும். என்ன தந்திரம் மாமா? இந்த தாயக்கட்டை எனது தகப்பனாரின் எலும்புகளால் ஆனது. இவை எனக்கு வேண்டியபடி உருளும். உனக்கு என்ன வேண்டுமோ கேள், அதை நான் உனக்கு செய்வேன். சரி, எனக்கு 2 வேண்டும் மாமா. இதோ பார், 2. என்ன ஆச்சரியம் மாமா, கேட்பது நடக்கிறதே. நாம் தருமனை சூதாட்டத்திற்கு அழைப்போம். ஒரு சத்திரியனை தனிப்பட்ட முறையில் நேருக்கு நேர் பலப்பரீட்சைக்கோ இல்லை சூதாட்டத்திற்கோ அழைத்தால் வரமாட்டேன் என்று மறுக்க முடியாது. அது மட்டுமில்லாமல் தருமன் சூதாட்டத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டவன். அவன் கண்டிப்பாக வருவான். நல்ல யோசனை மாமா. தாயம் விளையாடி அவனிடம் உள்ள அனைத்தையும் பிணியும் கொண்டு அவர்களை அழிக்க வேண்டும். சரி மருமகனே. அஸ்தினாபுரத்து பேரரசர் திருவிழாத்த மன்னர் அவைக்கு வருகிறார், வருகிறார், வருகிறார். என் அழைப்பை ஏற்று பாண்டவர்கள் வந்தமைக்கு என் நன்றியை கூறிக்கொள்கிறேன். சத்திரிய மரபுப்படி இப்போது இங்கு கேளிக்கை நிகழ்வு நடக்க உள்ளது. அமருங்கள்.